வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்க தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் தாங்க. தீபாவளிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நம்மளுக்கே தெரியாது. ஆனால் நம்ம செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவோம் தீபாவளியை. ஆனால் நம்ம ஏன் தீபாவளியை கும்பிடுறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? பொதுவாக தீபாவளி அன்றைக்கி என்ன நடக்கும், நம்ம வீட்டில் காலையில் எழுந்துச்சு நம்ம தலையில் எண்ணெய் தேய்ச்சி வச்சு தலை குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதில் பூ வச்சு அலங்காரம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கோலம் போடுவோம். கோலம் போட்டு அது கலர் அடிப்போம். அதுக்கப்புறம் அதில் விளக்கு கூட சில பேருங்க ஏற்றி வைப்பாங்க. எங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி வைப்பாங்க. உங்கள் வீட்டில் என்ன ஏற்றி வைப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். விளக்கு ஏற்றுவீங்களா இல்லை அப்படியே வெறும் கோலம் மட்டும் போடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நிறையா ஸ்வீட்ஸ் பண்ணுவோம். நிறையா மிக்சர் காய்ச்சல் அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணி நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எடுத்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுப்போம். ஆனால் ஏன் இந்த தீபாவளி கும்பிடுறோம் அப்படின்னு யாருக்கா தெரியலன்னா இந்த வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன். அதை கேளுங்க. தீபாவளின்னு சொல்லுவாங்க. தீபாவளி கார்த்திகை மாதம் கும்பிடப்படுது. நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துல வேற கடவுளை வச்சு கும்பிடுறாங்க. நம்ம நாட்டில் எந்தெந்த கடவுளை வச்சு தீபாவளியை கும்பிடுறாங்கன்னு பார்ப்போமா? லக்ஷ்மியை வச்சு கும்பிடுறாங்க, விஷ்ணு பகவானை வச்சு கும்பிடுறாங்க, கிருஷ்ணரை வச்சு கும்பிடுறாங்க, யாமா, யாமினி, துர்கா, காளி, ஹனுமன், விநாயகர், குபேரர், தன்வந்திரி, விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லி நிறைய கடவுளை வச்சு கும்பிடுறாங்க நம்ம இந்தியாவில். ஆனால் தீபாவளி முக்கியமாக இந்த ரீசன்ஸ்லாம் சொல்லி தான் கும்பிடப்படுது. அதில் தெரிஞ்சு எனக்கு 2 விஷயத்த நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராமர், சீதை, லக்ஷ்மணன் அவங்க 3 பேருமே 14 வருஷம் வனவாசம் இருந்தாங்க. அந்த வனவாசத்தில் ராவணனை சீத்தையை கடத்திட்டு போயிடுவாங்க. அப்போ ராமர் சீத்தையை காப்பாற்றி திரும்பி அயோத்திக்கு லக்ஷ்மணன் கூடயும் ஹனுமன் கூடயும் வரனால தீபாவளி நம்ம கும்பிடுறோம். அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரியும், விஷ்ணு பகவான் 10 அவதாரம் எடுத்திருக்காரு. அதில் வாரக அவதாரம் மூலமா பூமாதேவிக்கு ஒரு வரம் கிடைக்குது. அந்த வரத்தின் மூலமா நரகாசுரன் சொல்லி ஒரு அரக்க குணம் கூட ஒரு குழந்தை பிறக்குது. அரக்க குணம்னா பூமாதேவிக்கு பயம் விஷ்ணு பகவான்கிட்ட ஒரு வரம் வாங்குறாங்க. என்னை தவிர்த்து வேற யாருமே நரகாசுரனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம அம்மா எப்படி நம்மளை கொல்லுவாங்க. அதை மூலகரமாக வச்சு பூமாதேவி அந்த வரத்தை வாங்குறாங்க. ஆனால் நரகாசுரன் இதே காரணமாக வச்சு ரொம்ப சண்டை போட்டு எல்லாரையும் பெரிய அரக்கன் ரொம்ப பெரிய கொடுமையான ஒரு அரக்கனாக மாறிட்டான். எல்லாரும் போய் விஷ்ணு பகவான்கிட்ட வேண்டுறாங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ விஷ்ணு பகவான் நான் கிருஷ்ண அவதாரம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் தான் அவதாரம் எடுக்கிறாரு. அப்போது சத்யபாமாவா பூமாதேவி பிறக்கிறாங்க. 2 பேருமே ஒரு நாள் நரகாசுரனை போர்க்களத்தில் சந்திக்கிறாங்க. அப்போ நரகாசுரன் ஒரு அம்பு ஃபஸ்ட்டு விடுறாரு. அந்த அம்பு மூலமாக விஷ்ணு பகவான் மயக்கம் வந்த மாதிரி நடிக்கிறாரு. அதனால சத்யபாமா அம்பை எடுத்துட்டு நரகாசுரன் மேலே ஒரு அம்பை விடுறாங்க. அது மூலமாக நரகாசுரன் கொல்லப்படுறாங்க. அப்போதான் நரகாசுரனுக்கு புரியுது, சத்யபாமா பூமாதேவியை நம்ம அம்மாவாக நம்மளுக்கு பிறப்படுத்திருக்காங்க, நம்மளே நம்ம அம்மா கையால் கொண்டுட்டோமே. ஆனால் அதை நம்ம நல்ல விஷயமா மாற்றணும்னு சொல்லி நரகாசுரன் சாகு நிமிஷத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இறந்த நாளை இந்த நாளை தீபாவளியாக எல்லாரும் பலகாரம் பண்ணி வானக வெடிக்கை வெடித்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம இந்த தீபாவளியை கொண்டாடுறோம். ஸோ ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நல்லா இந்த தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தீபாவளி பற்றியும் தீபாவளி ஏன் கொண்டாடுறோன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. பாய்.